ஜெயம் ரவியிலேருந்து ரவி மோகன். ஒய் தி ஷிஃப்ட் ரவி? அதான் என் பேர் நியாயமா. ரவின்றது ரொம்ப காமன் நேம், அதனால ஜெயம் அதுவாக வந்து ஒட்டிக்கிச்சு என்கிட்ட. அதுக்கு வந்து நான் பெரிய கிராட்டிடியூடு எனக்கு. எங்கே போனாலும் எந்த ரவி ஜெயம் ரவின்றது. பட் என்னென்னா எங்கள் அண்ணன் வந்து அந்த முடிவை சீக்கிரமாக எடுத்தார். ஜெயம் ராஜான்றது அவர் டைரக்டர்னால ஓகே ஈஸியாக எடுத்துட்டார். நான் ஹீரோன்றதுனால அந்த முடிவு எடுக்க கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. அப்பாவுடைய பேரை கூட வச்சுக்கணும், மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், வேறு எதுவும். குட். அவரோட லெகசியோட சேர்ந்து ட்ராவல் பண்ண முடியும். தனி ஒருவனுக்கு முன் ரவி, தனி ஒருவனுக்கு பின் ரவி அப்படின்னு இரண்டாக பிரிக்கலாமா? கஷ்டம்தான். ஏன்னா நான் எப்பவும் ஒரே மாதிரி தான். அந்த பிரிக்கிறது வந்து ஆடியன்ஸுக்கு தான். அது இவ்வளோ நாள் ஒரு மாதிரி பண்ணிட்டு வந்தார், இந்த படத்தில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அவங்க தான். நான் அப்படி நினைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சக்ஸஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும், சந்தோஷப்படுத்துறத விட. அந்த டிஸ்டர்பன்ஸை வந்து நம்ம ஓப்பன் ஆக்கி நம்மளோட அந்த எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அது தப்பாக தான் போய் முடியும். சந்தோஷப்படலாம், ஆனந்தப்படலாம், என்ன வேணால் படலாம். தலைக்கு எடுத்துக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் சக்ஸஸை நான் எப்போவுமே.